நம்ம சேனல்ல நம்ம 365 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருந்தோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனா என்னால 2 நாளா போட முடியல. நேற்று முந்தானேத்து என்னால போட முடியல. பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால சரியா போட முடியல. கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்ததுனால எதுவும் செய்ய முடியல. ஆனா இனிமே அது நடக்காது. ரெகுலரா இனிமே வீடியோஸ் இருக்குங்க. ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு பதிலா 2 வீடியோ 3 வீடியோ கூட நம்ம போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு டியூஸ்டே ஒரு அனிமே வீடியோ போடுறதா நான் சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் எ 7th பிரின்ஸ், ஸோ ஐ கேன் டேக் மை டைம் டு பர்ஃபெக்ட் மேஜிக். இவ்வளவு பெரிய டைட்டிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இவ்வளவு பெருசா இருக்கு, பார்த்தோன்னே எதுக்கா இது பார்க்கணும், ரொம்ப மொக்கையா இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 2 சீசனுங்க, 24 எபிசோடு உண்மையாவே நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பா இருந்துச்சு. மத்த அனிமேஸ் மாதிரி போர் அடிக்காம இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தன் அவனோட பாஸ்ட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம புவரா இறந்து போயிடுறான். அவன் அடுத்து ஒரு பிரின்ஸா வரான். அவனுக்கு எப்பயுமே மேஜிக் கத்துக்கணுன்ற ஆசை போன ஜென்மத்திலயும் இப்ப பிறந்த ஜென்மத்திலயும் அதிகமா இருக்குங்க. இந்த ஜென்மத்துல பிறக்கும் போதே ரொம்ப பவர்ஃபுல்லா, குழந்தையில இருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். லயாட், பிரின்ஸ் லயாட் அப்படின்னு அவரு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு. 10 வயசுலயே வந்து ஒரு டீமனை வந்து தனக்கு பெட் அனிமலாவும் ஆக்கிக்கிறாரு. இவரு ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேஜிக்கலா இவர மாதிரி கிஃப்டடா இருக்கிற ஒரு 5 பேர் வந்து தன்னோட ஃப்ரீடம்காக போராடுறாங்க. அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் மொத்த சீசன் வைங்க. செகண்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச் ஃபாதர் தன்னோட குடும்பத்தை இறந்து இந்த உலகத்தையே அழிச்சு கடவுள் யார் அப்படின்னு நான் பார்த்தே ஆகணும், என்ன தண்டிக்கிறதுக்காகவாது இந்த கடவுள் இந்த பூமிக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு வந்து சண்டை போட்டு இந்த உலகத்தை இவர் காப்பாத்தினாரா இல்லையா, இந்த ப்ராசஸ்ல அவர் எவ்வளவு ஜாலியா இருந்தாரு, இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே அவர் எவ்வளவு மேஜிக்கை கத்துக்காரு அப்படின்றதுதான் மொத்த கதையாம இருக்குங்க. எனக்கு இதுல பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸை தவிர அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்வியா ரொம்ப லாயலான ஒரு மெய்டு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சராவும் பிரின்ஸ்க்கு இருந்தாங்க, அதே நேரம் ஒரு கிரஷாவும் இருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். டீமன், அந்த டீமன் நம்ம சொல்லி ஆகணும், கிரிம். அவரு அந்த டீமன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜாலியாவே இருந்துச்சு. நான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் தான் பார்த்தேன், டபுள் வெர்ஷன் நான் பாக்கலீங்க. ஒரிஜினல் வெர்ஷனே நல்லா தான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். சீசன் 3க்கும் லீட் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 சீசன் இருக்கு, போர் அடிக்காது. இதுல மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும், ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுல அந்த ஏஞ்சல் கேரக்டர் நோட் பண்ணி பாருங்க, பயங்கர ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு நல்ல அனிமே பார்க்கணும், ஒரு 2 சீசன் ஒரு 2 நாள் 3 நாள் நான் ஜாலியா பார்க்கணும்னு நினைச்சேன், கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாத நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.